ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். ஹெல்த் மராத்தான் கேப்டன் போர்ட் நம்ம எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே லிங்க் வரும். அந்த லிங்க்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது கேப்டன் போர்ட்டோடைய வெர்ஷன் 3.0 வெர்ஷன். அது இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் வந்ததுக்கப்புறமா இது போல் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு கேட்குறது என்னன்னா நம்மளோட கண்ட்ரி கேட்கும். அதில் இந்தியாவை செலக்ட் பண்ணிவிட்டு எஸ்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. காரணம் என்ன, ஹர்பல் லைஃப்பில் இருக்கக்கூடிய பேசிக்காக டிஸ்ட்ரிபியூட்டருக்கு உண்டான ப்ரொடக்ஷன்ஸ் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்துட்டு ஓகே பண்ணிவிடுங்க. அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு மராத்தான் வந்துட்டு ப்ரைவேசி கைட்லைன்ஸ் இருக்குது, அதுக்கு வந்துட்டு அக்செப்ட் கொடுங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இந்த கேப்டன் போர்ட்டுடைய நீங்கள் கேப்டனான்னு கேட்கும். கேப்டனாக இருந்தீங்கன்னா அதில் எஸ் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. அதே போல் நம்ம சூப்பர்வைசராக ஆர் சூப்பர்வைசர்னு கேட்கும், அதுலேயும் நம்மளுக்கு எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹர்பல் லைஃபுடைய ஐடி நம்பர் என்ட்ரி பண்ண சொல்லும். ஹர்பல் லைஃபுடைய ஐடி நம்பர் என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட பேர் கேட்கும். நம்மளோட பேர் என்ன இருக்கோ அந்த பேர் வந்து டைப் பண்ணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லும். ஒரு ஆரம் மார்க் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ஆரம் மார்க் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஃபோட்டோவை கிளிக் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா ஃபோட்டோ வரும். இந்த ஃபோட்டோ எப்போதுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக ரெக்டாங்கிளாக இருக்கணும். ஃபோட்டோ செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து ஃபோட்டோ அப்லோட் ஆகிடும். அது முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கேட்குறது என்ன அப்படின்னா நியூ கனெக்டட் டீம் வந்து கிரியேட் பண்ணணுமா அப்படிங்கிறது கேட்கும். கேட்கும்போது நம்ம என்ன கொடுக்கணும்னா எஸ்ங்கிறது கொடுத்துடணும். கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம டீமில் இருக்கக்கூடிய 8 பிளேயர்ஸ், ஒரு கேப்டன் 8 பிளேயர்ஸ். கேப்டனுங்கிறது யாருன்னா நம்ம தான் கேப்டன். 8 பிளேயரோட பேர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டில் வந்து ப்ராப்பராக எழுதி வச்சுக்கணும். எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் கரெக்டாக வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு பிளேயருடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லும். இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மொபைலில் ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரில் கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீட்டாக வந்துட்டு 1:1 ரேஷியோவில் வந்துட்டு ஃபோட்டோ அதில் எப்படி காமிச்சிருக்காங்களோ அதேமாரி ப்ராப்பராக வந்து நம்ம என்ன பண்ணணும் செட் பண்ணி அதில் வச்சுக்கணும். வச்சுட்டு சேவ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட பேரை செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். இதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற நேம் நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா கீழே வந்துட்டு அட்டாச்மெண்ட் பட்டன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து நம்ம சிம்பிளாக வந்துட்டு அப்லோட் பண்ணிடலாம். இது முடிச்சதுக்கப்புறமா எல்லாருடைய ஃபோட்டோவும் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிக்சர் தெரியும். உங்களுக்கு சீன் போட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன், அதுக்கு கீழே இருக்கிறது வந்துட்டு இவங்க பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, ஏபிசிடின்னு சொல்லிட்டு பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இது ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டீம் 1 செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வரும். இதில் என்ன நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் கேப்டன் யார் இருக்கிறாங்களோ அவங்க நம்ம வந்து இதில் கொடுக்கலாம். ஸ்டார்ட் இருக்குது, எடிட் பிளேயர் இருக்குது, அசிஸ்டன்ட் கேப்டன் இருக்குது. அப்போது அசிஸ்டன்ட் கேப்டன் நம்ம கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னா யார் அசிஸ்டன்ட் கேப்டனாக வேணுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏங்கிற பர்சன் தான் எனக்கு அசிஸ்டன்ட் கேப்டனாக வேணும் அப்படின்னா அவருக்கு கீழே தான் ஒரு 4 கஸ்டமர் இருக்கிறார் அப்படின்னா அவரை வந்து அசிஸ்டன்ட் கேப்டனாக நான் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் அசிஸ்டன்ட் கேப்டன் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு கீழே கேட்கும். என்ன கேட்குது அப்படின்னா அந்த அசிஸ்டன்ட் கேப்டனுடைய கஸ்டமர்ஸ்லாம் யார் யார், பிளேயர்ஸ்லாம் யார் யாருங்கிறத கேட்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அசிஸ்டன்ட் கேப்டனுக்கு கீழே யார் யாரெல்லாம் கஸ்டமர் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் நம்மளுக்கு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு சைட்லேயே காட்டும் அவங்களோட பேருக்கு அப்புறம் பேன் காட்டும். இந்த மாதிரி உங்களுக்கு வருது அப்படின்னா அசிஸ்டன்ட் கேப்டனுங்கிறது ஏசி, ஸ்டார் மார்க்கில் வருது எல்லாமே அந்த அசிஸ்டன்ட் கேப்டனுடைய பிளேயர்ஸ், அதாவது கஸ்டமர்ஸ். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொடுத்தாச்சு அப்படின்னா லேப் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். லேப்பை வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த லிங்க் என்ன அப்படின்னா ஒரு மராத்தானில் ஒரு லேப் ரன் ஆகிருக்கு அப்படின்னா அது 8 பிளேயருக்கும் இந்த லிங்க்கை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் காப்பி பண்ணி வாட்ஸ்அப்லேயோ டெலகிராம்லேயோ யார் இருக்கிறாங்களோ இண்டிவிஜுவலாக அனுப்பி கொடுக்கணும். குரூப்பில் எதுவுமே ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு லேப்புக்கும் டிஃப்ரெண்டான லிங்க் ஜென்ரேட் ஆகும். அதனால இந்த 8 பேருக்கும் நம்ம இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு அனுப்பி கொடுத்தாச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம பிளேயருடைய போட் இது. நம்ம பிளேயருக்கு லிங்க் நம்ம கொடுத்ததுக்கப்புறமா அவங்க என்ன ப்ராசஸ் வந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு கஸ்டமருக்கு நம்ம அனுப்பி கொடுக்குறோம் டெலகிராமில். அவங்களுக்கு வந்துட்டு அந்த லிங்க் போயிடுது. ஜஸ்ட் அந்த லிங்க் அவங்க கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு டெலகிராம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இந்த லிங்க் அவங்க கிளிக் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் அவங்க எந்த கண்ட்ரிலேருந்து இதை
பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இது கேட்கும். அப்போது இந்தியாவில் இருக்கிறாங்கன்னா இந்தியா, வேறு கண்ட்ரியில் இருக்காங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய பேர் வரும். ஒரு 8 பிளேயர் இருக்காங்க இல்லையா, அந்த 8 பிளேயரில் அவங்களுடைய பேர் என்ன அப்படிங்கிறத அவங்க செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கன்ஃபார்மாக கேட்கும். அவங்க பேர் வந்து கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 10 days வந்துட்டு இதில் நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், மார்னிங்கில் வந்து ப்ராப்பராக வெயிட் அப்டேட் பண்ணணும், அதே போல் தானே ப்ராக்ரஸ் இருக்குது, அந்த ப்ராக்ரஸ் டெய்லி பேசிஸில் அப்டேட் பண்ணுங்கிற இன்ஃபர்மேஷன் அதில் கிளியராக கொடுப்பாங்க. அதுக்கு ஓகே செலக்ட் பண்ணணும். இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், அந்த கஸ்டமர் யார், அவர் கஸ்டமரா இல்லை ப்ரிஃபர்டு கஸ்டமரா இல்லை அப்படின்னா அசோசியேட்டாக இருக்காரா, இந்த 3 ஃபார்மேட்டில் கேட்கும். அவர் கஸ்டமராக இருந்தாருன்னா கஸ்டமர் இருந்தால் செலக்ட் பண்ணிக்கலாம். அவருடைய செகண்ட் கேட்குது என்னென்னா அவருடைய ஏஜ் குரூப் என்ன, எந்த ஏஜ் ப்ராசஸ் இப்போ பிட்வீனில் இருக்கிறாருங்கிறத கேட்கும், அதை செலக்ட் பண்ணணும். அது முடிச்சதுக்கப்புறமா அவங்க மேலாக ஃபீமேலுங்கிறது கேட்கும், அதுவும் செலக்ட் பண்ணணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹெர்பல் லைஃப்பில் அவங்க எவ்வளோ நாளாக இருக்கிறாங்க, நியூ கஸ்டமரா அப்படி இல்லைனா ஒரு 3 மாதத்துக்குள்ளே இருக்காங்களா, இல்லை அப்படின்னா 3 to 6 months இருக்கிறாங்களா, என்ன மாதிரி ப்ராசஸில் இருக்கிறாங்கிறது நம்ம செலக்ட் பண்ணணும். அவங்க என்ன பர்பஸ்க்காக வந்திருக்காங்க, வெயிட் லாஸ்க்காக வந்திருக்காங்களா, வெயிட் கெயின்காக வந்திருக்காங்களா, மெயின்டெனன்ஸ்க்காக வந்திருக்காங்களா, செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக இது கேட்கும். என்ன கேட்குதுன்னா அவங்களோட பேர் அப்பியரன்ஸ் ஆகும், அந்த பேர் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிறது கேட்கும். செகண்ட் நம்ம ஃபோட்டோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், அந்த ஃபோட்டோவில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுமான்னு கேட்கும். ஃபஸ்ட் டைம் வரும்போது எல்லாருக்குமே நம்ம சொல்ல வேண்டியது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் நோ கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா ஃபோட்டோவோ அவங்க பேர்லேயே வந்துட்டு சின்ன சேஞ்சஸ் அவங்க பண்ணிக்கலாம். இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய ஸ்டார்டிங் வெயிட் ஹெர்பல் லைஃப்பில் வரும்பொழுது ஃபஸ்ட்டு டைம் வரும்போது அவங்களுடைய இனிஷியல் வெயிட் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத கேட்கும். அதை அவங்க செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுடைய ஸ்டார்டிங் வெயிட் என்ன இருக்கோ அந்த வெயிட்டை வந்துட்டு அவங்க ஃபில் பண்ணணும். அதாவது நியூட்ரிஷன் கிளப்புக்கு வந்திருக்கலாம், அப்படி இல்லைனா வர்ச்சுவல் நியூட்ரிஷன் சென்டர் வந்திருக்கலாம். அந்த ஃபஸ்ட் டே அவங்க வெயிட் செக் பண்ணாங்க இல்லையா, அந்த வெயிட் என்ன இருக்கோ நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ அவங்களுடைய கரண்ட் வெயிட் என்ன, இன்றைக்கி அவங்களுடைய கரண்ட் வெயிட் என்ன அப்படிங்கிறத அவங்க கேட்கும். அவங்களுடைய கரண்ட் வெயிட்டை அவங்க கொடுக்கணும். இது கொடுத்தாச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். இந்த வெர்ஷன் 3.0 என்ன ஒரு மெயின் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டி வந்துட்டு நம்மளுக்கு இதில் ஒரு ஸ்கோர் போர்டை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். டெய்லி பேசிஸில் அவங்க எப்படிலாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஸ்கோர் போர்டில் பண்ணலாம். அதாவது நேற்று நான் காலையில் ஷேக் எடுத்திருக்கேன்னா, ஹால் எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னா, லஞ்ச் ப்ராப்பராக எடுத்திருக்கேன்னா, நைட்டு வந்துட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஷேக் எடுத்திருக்கேன்னா, தென் வந்துட்டு ஸ்மோக் பண்ணாமல் இருக்கேன்னா, ஆல்கஹால் எடுக்காமல் இருக்கேன்னா, ஜங்க் ஃபுட்டு கழிக்காமல் இருக்கேன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க கேட்பாங்க. அதுக்கு எல்லாமே அவங்க எதெல்லாம் பண்ணியிருக்காங்களோ ஃபாலோப் அது கொடுத்துட்டு அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கோர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த மராத்தன் வந்து கொடுக்கும். எந்த அளவுக்கு அவங்க பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்க்கறதுக்காக இந்த ப்ராசஸ். இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் மராத்தன் வந்துட்டு அவங்களுக்கு டீட்டெயில் வரும். இதில் ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டெய்லி பேசிஸில் அவங்களுக்கு ஹெர்பல் லைஃப்லேருந்து சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் போகும். என்ன இன்ஃபர்மேஷன்னா கார்போஹைட்ரேட் என்னென்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம், ப்ரோட்டீன்னா என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம், தென் வந்துட்டு குட் ஃபேட்னா என்ன, ஃபைபர்னா என்ன, இது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சின்ன 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 எஜுகேஷன் வந்துட்டு ஒரு PDF ஃபார்மேட்டில் அவங்களுக்கு டெய்லி பேசிஸில் போகும். அவங்க வந்து படிக்கும்பொழுது மோர் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கெதர் பண்ணிக்க முடியும். டெய்லி பேசிஸில் அவங்க எப்படி வெயிட் வந்து ஃபில் பண்ணணும், இதில் மெனுன்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கும். அந்த மெனுவை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய சென்ட் யுவர் டெய்லி வெயிட்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே வெயிட் மிஷினில் கேட்டு வெயிட்டை செக் பண்ணிவிட்டு அவங்க வெயிட்டை வந்து சப்மிட் பண்ணணும். அந்த சப்மிட் வெயிட் கொடுத்துட்டாலே இம்மீடியட்டாக என்ன கேட்கும் அப்படின்னா ஸ்கோர் போர்ட் சப்மிட் யுவர் டெய்லி வெல்னஸ் ஸ்கோர்னு கேட்கும். அதை அவங்க ஃபில் பண்ணிடலாம். இந்த வெல்னஸ் ஸ்கோருங்கிறது என்ன அப்படின்னா அதாவது முதல் நாள் இன்னைக்கு நான் ஃபில் பண்ணுறேன்னா நேற்றுலாம் நான் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கணும் அதோட ஸ்கோர் தான் வந்து நம்ம அதில் கரெக்டாக கொடுக்கணும். எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு அப்படின்னா இதுதான் வந்துட்டு இந்த ஸ்கோர் போர்டு. மார்னிங்கில் ஷேக் எடுத்திருக்கோமா, எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோமா, தண்ணி கரெக்டாக குடிச்சிருக்கோமா, ஷேக் எடுத்திருக்கோமா, ஹெல்தி டின்னர் எடுத்திருக்கோமா, நைட் நல்லா தூங்கணுமா, ஜங்க் ஃபுட் எதுவும் சாப்பிடாமல் இருக்கோமா, ஸ்மோக் பண்ணாமல் இருக்கோமா, இதெல்லாம் கொடுத்து ஓகேன்னு கொடுத்தாச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிக் மார்க் வரும். டன் கொடுத்தாச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டட். இந்த ஃபஸ்ட் டைம் கஸ்டமர் இருக்கும்பொழுது அவங்களுக்கு இந்த ஸ்கோர் போர்டு வந்து நம்மளுக்கு நல்லா ப்ரமோட் பண்ணி கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்கோர் போர்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது அந்த கஸ்டமர் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்கிறத நம்மளுக்கு பண்ண முடியும். இந்த ஸ்கோர் போர்டில் ஹையாக வரவங்களும் நம்மளுக்கு லாஸ்ட்டு வந்துட்டு முடியும் போது அப்ரிஷியேட் பண்ணி ரெகனைஸ் பண்ணி இந்த ஸ்கோர் போர்டில் ஹையாக இருக்கிறவங்களும் நம்மளுக்கு கிஃப்ட் மாதிரி நம்மளுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேப்டன் போட்டு ரிப்போர்ட். இது ஃபைனலாக எப்படி ரிப்போர்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டெய்லி பேசிஸில் பண்ணி முடிச்சுட்டாங்க.
ஒரு கேப்டன் போர்ட் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது இப்படி தான் இருக்கும் இந்த ப்ராசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3.20 வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா ரொம்ப லேட்டஸ்ட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கும். இது சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்யூஷுவல் எப்போதும் போல தான் நம்மளுக்கு மராத்தானுடைய டீட்டெயில்ஸ். இந்த சைடில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீடர் போர்ட். இதில் யார் யாரெல்லாம் வந்துட்டு லீடர், சிங்கிறது கேப்டன், ஏசிங்கிறது அசிஸ்டன்ட் கேப்டன், ஏசிபிங்கிறது அசிஸ்டன்ட் கேப்டனுடைய பிளேயர், இது எல்லாமே வரும். எத்தனை லேப் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருவோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டெய்லி பேசிஸில் நம்மளுடைய கஸ்டமர் வெயிட் ஃபில் பண்ணுறாங்கல்ல, அவங்களுடைய கேப்டன் போர்ட் ஓப்பன் பண்ணி அவங்க வெயிட்டை ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே வரும். பிளேயர் ஐஸ்வர்யா இந்த டீமில் வந்துட்டு அவங்க வெயிட் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஐஸ்வர்யாங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெல்னஸ் ஸ்கோர் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். யார் யாரெல்லாம் ஃபில் பண்ணியிருக்கிறாங்களோ வெரி குட். ஃபில் பண்ணாமல் யாராச்சும் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறாங்க அப்படின்னா இமீடியட்டாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரிமைண்ட் பண்ணி அவங்களை இமீடியட்டாக நம்ம என்ன பண்ண வைக்கணும் அப்படின்னா ஸ்கோர் போர்டை வெயிட்டையும் ஸ்கோர் போர்டை நம்ம ஃபில் பண்ண வைக்கணும். இது வந்து டே 1 ரிப்போர்ட். இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஸ்கோர் போர்ட் டீட்டெயில்ஸ் வரும். அன்னைக்கு யார் இந்த மராத்தானில் லீடர் ஆஃப் த டே இருக்காங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இதில் ப்ராப்பராக வந்துடும். இது முடிஞ்சதுக்கப்புறம் மராத்தானோட ஃபினிஷிங் டே. இதில் எவ்வளோ நாளில் வந்துட்டு வெயிட் குறைச்சிருக்கிறாங்க, எவ்வளோ கிலோ வெயிட் குறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் க்ளீனாக வந்து நம்மளுக்கு இது மாதிரி ஃபுல்லாக வந்து டீட்டெயில்ஸ் கிடச்சிடும். ஓகே, இவ்வளோதான் பிடிசி. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது நம்ம டவுட் இருக்குது அப்படின்னா ஒரு 2 வாட்டி 3 வாட்டி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.